ஹலோ கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் கோரியில் இருக்கிற ரெஃபரன்ஸ் அண்ட் டூப்ளிகேட்டுக்கு இடையே இருக்கிற டிஃபரன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பற்றி பார்ப்போம். ஒரு சோர்ஸ் கோரியை ரெஃபர் பண்ணி ஒரு கோரி ஃபில் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துல ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ சோர்ஸ் கோரியில் எதுவும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணீங்கன்னா அது வந்து ரெஃபரன்ஸ் கோரிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் ரெஃபரன்ஸு. ஸோ டூப்ளிகேட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரிஜினல் கோரிக்கு அப்படியே ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க இப்போ இந்த ஒரிஜினல் கொரிங்கிறது சோர்ஸ் கொரி தான். ஓகேவா? ஸோ அந்த ஒரிஜினல் கொரியில நீங்க ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அந்த டூப்ளிகேட் கொரியில ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ ரெண்டு கொரிக்குமே தனித்தனியா சோர்ஸ் இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து ஸோ ஒரிஜினல் கொரியில நீங்க பண்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்க டூப்ளிகேட் கொரியில ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, அதை வந்து நான் பவர் பிஐல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் அந்த பவர் கொரிக்கு போறேன். ஸோ நீங்க இங்க பார்க்கலாம் ஆர்டர்ஸ்ங்கிற டேபிளை நான் லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எனக்கு என்னன்னா நான் இன்னொரு இதுதான் என்னுடைய சோர்ஸ் கொரி. இதை முதல்ல ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நீங்க நான் இப்போ ரெஃபரன்ஸ் கொரி கிரியேட் பண்ணா என்ன பண்ணா அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இதுல ரெஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? இதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னம்னா நீங்க இங்க பார்க்கலாம் ஒரே ஒரு இந்த மாதிரி மட்டும் ஈக்குவல் டு ஆர்டர்ஸ் இருக்கும். இந்த ஆர்டர்ஸ்ங்கிறது எதுன்னா இந்த ஆர்டர்ஸ்ல இந்த சோர்ஸ் கொரியை ரெஃபர் பண்ணுது ஆர்டர்ஸ்ங்கிறது. ஓகேவா? இது வந்து டேபிள் நேம் தான். ஓகேவா? ஸோ நம்ம இந்த டேபிள் நேமை தான் அது வந்து இதா எடுத்துக்கிறது. ஓகே, இங்க காமிக்குது. ஸோ நீங்க பார்க்கலாம் இங்க எதுவுமே இருக்காது. சோர்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? இது இந்த சோர்ஸ் டேபிளை கால் பண்ணுது. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன நடக்கும்னா நான் இந்த ஆர்டர்ஸ் இந்த டேபிள்ல நான் ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணேன்னா அது வந்து இங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆர்டர்ஸ் டூங்கிறதுல. ஸோ நான் அதை வந்து ரீநேம் பண்றேன், ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு ரீநேம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ பாருங்க, நான் இப்போ இந்த ஆர்டர்ஸ் டேபிள்ல நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றேன். இப்போ ஆர்டர் டேட்டுக்கு அந்த ஆர்டர் டேட்ல இருந்து இயரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ டூப்ளிகேட் காலம் போட்டு டூப்ளிகேட் போட்டு அதுல வந்து நான் இயரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். ஸோ இதை நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம்ல எக்ஸ்ட்ராக்ட்ல இயரை கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் இப்போ எனக்கு இயர் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை வந்து ஆர்டர் இயர்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் பண்ற சேஞ்ச் எல்லாமே நீங்க இங்க பார்க்கலாம். அப்ளை ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு தனி ஸ்டெப்பா வந்திருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் இயர் பிறகு நான் இப்போ ரீநேம் பண்ணல கடைசி ஆர்டர் இயர் அது இங்க கடைசி ஸ்டெப்ல ரீநேம் ஆப்ஷன் இதுல இருக்கும், ஸ்டெப்ல இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ பண்ற சேஞ்சு எனக்கு வந்து இந்த ரெஃபரன்ஸ் ஸ்டெப்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? நான் இப்போ இந்த லாஸ்ட் காலத்துக்கு போறேன். லாஸ்ட் காலத்துல எனக்கு வந்து இப்போ இந்த ஆர்டர் இயருங்கிறது இருக்கும். ஓகேவா? ஏன்னா இது வந்து அந்த டேபிள தான் கால் பண்ணுது. ஓகேவா? டைரக்டா இந்த கோயில ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க பார்க்கலாம். ஸோ சோர்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர்ஸ், இந்த ஆர்டர்ஸ்ங்கிறது அந்த டேபிள தான் இங்க கால் பண்ணி கொண்டு வருது. ஓகேவா? ஸோ இப்போ நான் இது போக நீங்க அடிஷனலா எதுவும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணனா நீங்க வந்து இங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ரெஃபரன்ஸ் கோட்ல நான் மறுபடி ஷிப்பிங் டேட்டுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ டூப்ளிகேட் காலம் போட்டு நான் வந்து அடுத்து நீங்க எதுவும் அடிஷனலா எதுவும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணா நீங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ். அதாவது சோர்ஸ் கோரியில பண்ற சேஞ்ச் வந்து இந்த மாதிரி டெரைவ்டு கோரி இந்த ரெஃபரன்ஸ் கோரியோட ரிஃப்ளெக்ட் ஆகணும் அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு ரெக்யூர்மெண்ட் இருக்கு, உங்களுடைய ரெக்யூர்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்க இந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ டூப்ளிகேட்ங்கிறது எப்படி அப்படின்னா சோர்ஸ் கோரியில பண்ற சேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து இந்த டெரைவ்டு கோரியில ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து டூப்ளிகேட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், டூப்ளிகேட்டுக்கு வந்து இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் கொடுக்குறேன். இது அப்படி என்னங்கன்னா அப்படியே இந்த சோர்ஸ் கோரிக்கு அப்படியே ஒரு காப்பி வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இப்போ இது உள்ளவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்ட் எடிட்ல பண்ணணும்னா இதே கோரி தான் அங்கேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டெப்ஸ் வந்து அப்படியே இங்க தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க ஆர்டர்ஸ் டேபிள் எது சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இங்க இந்த இதுல ரிஃப்ளெக்ட் ஆகாது. டூப்ளிகேட் இந்த கொரியில ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே எக்ஸாக்டா அங்க இருக்க எல்லா கொரியுமே அப்படியே இங்க வந்துச்சு, டூப்ளிகேட் வந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த ஆர்டர்ஸ் டேபிள் பண்ற சேஞ்சஸ் வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ உங்களுடைய ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியா இல்லை டூப்ளிகேட் யூஸ் பண்ணியா அப்படின்ட்டு நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா?
தேங்க்யூ.